இஸ்லாமியர்களை மட்டுமல்ல தமிழர்களை அடித்து விரட்டினான். மராட்டியனுக்குத்தான் இந்த மண், இங்கே தமிழனுக்கு இல்லை. என்னெல்லாம் பாஜக காரனுக்கு சேவை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சா அந்த பால் தாக்கரேவினுடைய சிவசேனாவை பாஜக காரனே சமாதி கட்டிட்டான். அதான் கூட இருந்தா இதான் ஆமுங்கிறது பீகாரை பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது, அதே போல வடக்கா இருக்கின்ற ஒடிசாவை பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது, பக்கத்திலே இருக்க மகாராஷ்டிரா அதை பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது. எந்த தைரியத்தில் எடப்பாடி கூட்டணி வச்சாருன்னு தெரியல. ஆக அந்த அளவுக்கு மராட்டியத்திலே பால் தாக்கரேவனுடைய ராஜாங்கம் தமிழர்களை அரட்டி விரட்டியது. ஆனால் அவருடைய மகன் இன்றைக்கு சொல்லுகிறார் ராஜ் தாக்கரே அவர்கள், மொழி உணர்வை நீங்கள் தமிழ்நாட்டிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய சாதனை பாத்தீங்களா? இன்றைக்கும் இந்த தமிழை உயிரோடு காத்து வருகிறோமே. தமிழ் தமிழ்னு வீராவேசம் பேசுறவெல்லாம் தமிழை காப்பாத்தல. தமிழை காப்ப வேண்டும் என்பது பண்பாட்டு ரீதியாக பெரியாரின் சிந்தனையில் இருந்து தொடர்கிறது.